அன்பிற்கினிய நண்பர்களே, நம்பிக்கையும் மன அமைதியும் இழந்த இருள் போன்ற அனுபவங்களில் ஆண்டவர் நம்மை குறுக்கிட்டு சந்தித்து கரம் கொடுத்து நம்பிக்கை ஒளியும் மன நிறைவு நிறைந்த புது வாழ்வில் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி செல்கின்றார். நாம் அடிக்கடி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கின்றோம். என் முழு உள்ளமே அவருடைய உபகாரங்கள் ஒன்றும் மறவாதே என்கிறோம். அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் மன்னித்த அதிகாரம் வல்லமைக்கு மேலாக திறக்கப்படுகின்றன. ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்முடன் எப்போதும் இருந்து அவர் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கின்றார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார், குருடர்களுடைய கண்களை திறக்கின்றார். 146வது சங்கீதத்தில் நாம் இதை பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 59வது அதிகாரத்தில் ஆண்டவர் இருள் படிந்த இந்த மாதிரி நம்பிக்கை இழந்த மனிதர்களுடைய வல்லம அதிகாரம் அமைப்புகளின் அந்த நம்பத்தகாத சூழ்நிலைகளை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கின்றார். அன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலர்களை திருப்பி சொந்த நாட்டிற்கு வர செய்கிறார். என்றாலும் அவர்கள் வாழ்வில் இருள் படிந்திருக்கின்றது. இப்போ ஒளி கிடைக்கும்னு பார்த்தா ஜெபிக்கிறோம், ஆனால் அந்தகாரம்தான், அந்தகாரத்தின் நிழல்களில் தான் நடக்க வேண்டி இருக்கின்றது என்று கதறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மிக கவனமாய் மக்களை பார்க்கும் பொழுது 59வது அதிகாரத்தின் முதல் வாக்கியங்களில் கர்த்தருடைய கரம் குறுகி போகலை, விடுதலையாக்கும்படி அவருடைய செவி மந்தமாகலை, விண்ணப்பங்களை கேட்கவோ பலனளிக்கவோ அவரால் முடியாமல் இல்லை. 59வது அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் சொல்வார், மனிதர்களுடைய கரங்கள் தான் இரத்த கரை படிந்திருக்கின்றது, என்னுடைய விரல்கள் எல்லாம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கின்றது. 7, 8 என்கிற வசனங்களிலே கடந்து வரும்பொழுது சொல்லுவார், தீமை கற்பந்தரித்து அநேக அக்கிரமங்களை பிறக்கிறது. இல்லை என்றால் சொல்லுவார், நாமே நம்முடைய பாதையை கோணலாக்கிக் கொள்கிறோம். மனிதர்களுடைய உள்ளத்தில் அந்தகாரம் இருக்கின்றது. பயங்கள், ஒருவரை குறித்து ஒருவர் சந்தேகங்கள், கோபம், எப்படியாவது அடுத்தவரை நேசிப்பதெல்லாம் அழிப்பது என்ற துணிவு, இப்படி போய்கொண்டிருக்கின்ற வாழ்வில் நாம் இருள் போன்ற ஒரு அனுபவத்தை தான் ருசிக்க முடிகிறது. ஆனால் 59ஆம் அதிகாரத்தில் 10, 11 வாக்கியங்களில் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவர் ரட்சிப்பு நீதியின் உறைவிடமாய் ஊற்றாய் இருக்கின்றவர். இப்போது நீதி என்கிற கவசத்தை போட்டுக்கொண்டு விடுதலை என்கிற இந்த தலைச்சீர ஹெல்மெட்டை தூக்கி வைக்கிறார். அவர் நீதி அந்த உடையை போட்டுக்கொண்டு வைராக்கியத்தோடு கிளம்பி விட்டார். ஆண்டவர் தூரமாக இல்லை, உடன் இருக்கின்றார் என்கிறதை உணர்த்துகிறார். அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு ஒருவேளை அவருடைய வரலாற்றில் முன்னாலே எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து வரும் பொழுது வனாந்திரத்தில் ஒளியாய், பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், அக்கினி தூணாக நின்று ஒளியாகவே நின்று அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் வாழ்விலே. ஆனாலும் ஆண்டவரை மறந்து இந்த மோசே யோசுவா காலத்திற்கு பிறகு ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை திருப்பி பார்த்து நன்றி சொல்ல தவறி தடுமாறுகிறார்கள். அப்பொழுது குறுக்கிட்டு வருகிறார் ஆண்டவர், மீண்டும் இருளிலிருந்து மீண்டும் ஒளிமயமான வாழ்வுக்கு நடத்துறதுக்காக நியாயாதிபதிகள். அதை தொடர்ந்து ஆண்டவர் ராஜாக்களை, அரசர்களை கொடுக்கிறார், தீர்க்கதரிசிகளை கொடுக்கிறார், ஆசாரியர்களை கொடுக்கிறார். தொடர்ந்து அதே ஆண்டவர் உலகின் ஒளியாய் இருக்கிறவர், எல்லா மனிதர்களையும் ஒளிர்விக்கும் வகையிலே அவர்கள் இருக்கிற வாழ்வை பகிர்கின்றவர். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் தொடக்க வசனங்களில் நம்ம பார்க்குறோம். படைத்து நம்மை புது படைப்பாக்குவதற்கு தம்முடைய வாழ்வை பகரும்படி
ஒளியாக்கும்படி வந்திருக்கிறவர் அவர் மாமிசத்தை எடுக்கின்றார். கிருபையில் நிறைந்தவராய் நம்மிடையில் வாசம் செய்து நம்மை உலகின் ஒளியாக மாற்றும்படி சித்தங்கொண்டு அவர் ஏழைகளை தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கின்றார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணப்படுத்துகிறார். அவர் தொடர்ந்து கரம் கொடுத்து கொண்டே வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் எருசலை நகருக்கு வருகிறார். தேவாலயத்தை பார்க்கிறார். மத்தேயு 21 அந்த குறிப்பை பார்க்கிறோம். 12ஆம் வசனம் அந்த வாக்கில் நம்ம பார்க்கும்போது தேவாலயத்தில் எல்லாம் ஊழல், எல்லாம் ஒரு உண்மை இல்லை, நடிப்புகள், வேதனைக்குரிய காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள அதை கட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் தன்னுடைய சரீரத்தை தேவாலயமாக காட்டினார். அவர் சுட்டி காட்டுகின்றார், உங்களுடைய சரீரங்கள் ஆண்டவர் வாழும் ஆலயங்களாக மாற வேண்டும் என்கிறது தான் என்னுடைய சித்தம். அதற்காகத்தான் நான் இந்த அக்கிரமங்களை, பாவங்களை என் பேரில் ஏற்று அதனுடைய பலனாகிய மரணத்தை சந்திக்க நெடித்து போடுற மாதிரி சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள கற்களாய் ஆண்டவருடைய ஆவியானவர், என்னுடைய ஆவி உங்களில் தருவேன், அந்த ஆவியானவர் மாற்றுவார். தேவனுடைய அவர் வாசம் செய்கிற ஒரு மாளிகையாய் நீங்கள் கூட்டி கட்டப்படுவீர்கள் என்கிறதை உணர்த்தும் வகையில் ஆண்டவர் அதை சொன்னார். அதை நிறைவேற்றும் வகையில் அவர் உயிரோடு எழுந்தார். இதை குறித்து பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேய திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்திலே தொடக்க வசனங்களிலே அவர் சொல்லுவார், சோதனைகள், எதிர் சூழ்நிலைகள் ஆண்டோடைய ஆளுகைக்கென்று வாழும்போது வரத்தான் செய்யும். ஆனால் அது இருளாக இருந்தாலும் 2 தெசலோனிக்கேயர் 1:3-4 என்கிற பகுதியில் எப்படி ஆண்டவர் நம் உள்ளில் நின்று ஒரு மாற்றத்தை நம்மில் எழுப்புகிறார், நம்மை புது வாழ்விற்குள் வழி நடத்துகின்றார். பாவ மன்னிப்பை உறுதி செய்து ஆண்டவருடைய உறவில் நம்மை இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்து விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார், அன்பை பெருக செய்கின்றார். ஒருவேளை அன்றைக்கு தாவீது ராஜா மாதிரி இன்று கூட புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றும்படி புது இருதயத்தை அவர் கொடுக்கின்றார். என்னெல்லாம் இல்லை என்றால் யோனா தீர்க்கதரிசி மாதிரி நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக மாறலாம், நம்முடைய கட்டுப்பாட்டுகள் எல்லாம் அகலலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திற்குள் நம்மை நடத்தும் வகையிலே ஆண்டவர் விசுவாசத்தை ஆழப்படுத்தி நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருகின்றார். 2 தெசலோனிக்கேயருடைய கடைசி பகுதியில் 11-12 வாக்கியங்கள் எல்லாம் அவர் சொல்லுவார், ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள கிருபையினால் கொடுக்கிற தம்முடைய விருப்பத்தை, திட்டத்தை நிறைவேற்றும் வகையில், அதுபோல் நம்முடைய அந்த பற்றுறுதியை ஆழமாக்கி சித்தத்தை நிறைவேற்றும் வகையில் அந்த பற்றுறுதியிலே வல்லமையை கொடுத்து அந்த வல்லமையினால் நாம் பலப்பட்டு பலத்த நற்கிரியைகளை செய்யும்படி ஆண்டவர் வைக்கின்றார். ஆண்டவருடைய குறிக்கோளை தெளிவுபடுத்தி அந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு செய்த குறிக்கோளை நிறைவேற்ற வைக்கின்றார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் அந்த 1ஆம் அதிகாரத்தின் 5-10 வரை வருகிற பகுதியில் சொல்லுவார், ஐயோ எனக்கு நீதி கிடைக்கலையே என்று கலங்க தேவையில்லை, என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்ல தேவையில்லை. எப்படி வார்த்தை மாமிசமானதோ அதே மாதிரி மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் குறுக்கிட்டு செயல்படுவார். அவர் நீதியை நிறைவேற்றியே ஆவார், பலன்களை கொடுத்தே ஆவார், கலங்காதீங்கள் என்று சொல்வார். நம்முடைய வாழ்வில் எந்த பகுதியிலே இருள் போன்ற அனுபவம் இருக்கிறது என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அழைப்பிற்கு பாத்திரவான்கள் ஆக்குகிறார் அவர். ஆண்டவரோடு கூட இணைந்து ஆவியானவராய் இன்றைக்கு நீர் அதை காட்டுகிறதற்காக நன்றி என்று சொல்லுவோம். எந்த காரியங்களிலே ஆண்டவர் புதுமையை உருவாக்குகின்றார் என்று கேட்போம், அதை காண்போம், கண்டு உணர்வோம். அதுபோன்று ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய சித்தத்தை, தம்முடைய குறிக்கோளை எனக்கு தெளிவுபடுத்தணும் என்று கேட்போம். அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி விசுவாசத்தின் பலத்த கிரியைகளுக்குள் கரம் பற்றி நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரை,
உடைய ஒப்பற்ற கிருபையினால மறுபடியும் நீர் எங்களை சந்திப்பதற்காக, எங்களுக்குள்ளால நீ தொடர்ந்து கிரியை செய்வதற்காக, உடைய சித்தத்தை நிறைவேற்றும் வகையில் உடைய ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரம் பற்றி தொடர்ந்து ஒளியின் பாதையில் நீர் எங்களே நடத்தும். அதனால் அநேகரை உம்முடைய ஒளியிலே நாங்கள் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென்.